ஆர்கே நகர் தொகுதியில் வீட்டின் கதவுகளின் எண்களை குறித்து வைத்து அரசியல் கட்சிகள் ஓட்டுக்கு பணம் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தல் தேதி நெருங்கிவிட்டதால் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு இரவு பகல் பாராமல் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பணம் வழங்கி வருவதாக புகார்கள் பறக்கின்றன. பக்கத்து ஏரியாவில் எல்லோருக்கும் பணம் வந்துவிட்டது, இன்னும் எங்களுக்கு வரவில்லை என்று அங்கலாய்க்கிறார்கள் பலர். இப்போ எங்கள் ஏரியாவில் காசு தரேன்னு சொல்கிறாங்க. காசு தராதனால ஒரே சண்டை சச்சரவு தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கேருந்து கேட்டால் வஉசி நகரில் தரேன்னு சொல்கிறாங்க. தண்ணி டேங்கில் காசில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் கேட்டால் உங்கள் நகரில் காசு வந்துன்னு சொல்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க. போய் கேட்டாக்க தரலன்றாங்க. நைட் ஆனாங்க விடிய காசு பறக்குது அப்படின்றாங்க. எங்கள் தெருவில் பார்த்தா எங்கேயும் காசு வந்த மாதிரி தெரியல. இனி வருமானது எங்களுக்கு சரியாக தெரியாது. கொருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள வீட்டு கதவுகளில் சுவர்களில் எண்கள் குறிக்கப்பட்டிருப்பது பற்றி அவர்களிடம் கேட்டோம். தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதியில் இந்த மாதிரி பல வீடுகள் முன்பு நம்பர்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது வீட்டுக்கு இத்தனை ஓட்டு என்ற கணக்குப்படி அந்த நம்பர் குறிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். இப்போ உங்கள் வீட்டு முன்னாடி இந்த நம்பர் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பர் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நம்பர் பற்றி பார்த்து தெரியும். ஓட்டு லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர் இருக்குது, அவ்வளோதான். இந்த நம்பர்லாம் யார் எழுதுனா? யாருன்னு தெரியல சார், அதை பார்க்கல. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டுக்கு எழுதுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது? நம்ம லிஸ்ட்டு பார்க்குறல, பக்கத்தில் பூத்து இருக்குது. அந்த பூத்து லிஸ்ட்டை பார்த்த உடனே பாகம் வருஷம் என்ன 315 இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த நம்பர் ஓட் பண்ணி இந்த குறிப்பிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. எங்களுக்கு பணம் எதுவும் தரல. எங்கள் வீட்டுக்கு வரல, மற்ற இடத்துல எப்படின்னு தெரியல. அதிகாலையில் வீட்டிற்கு வரும் நபர்கள் எத்தனை ஓட்டு என்று கேட்டுவிட்டு வாக்கிற்கு 4000 ரூபாய் வரையிலும் பணம் தருவதாகவும், இது குறித்து காவல்துறையிடம் தகவல் கொடுக்கப்பட்டு வருவதால் போலீசார் சென்ற பிறகு பணம் கொடுக்கும் ஆசாமிகள் வருவதாகவும் கூறுகிறார்கள் ஆர்கே நகர் மக்கள். விடிய எல்லா தெருவுகளும் எல்லா மக்களுக்கும் 4000 ரூபாய் வீதம் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சில இடத்துல பொதுமக்களே திட்டி அவங்கள பிடிச்சி ஃப்ளைங் ஸ்குவாடில் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே கூட ஒருத்தரை பிடிச்சி கொடுத்துருக்கோம். ஆர்கே நகரில் அன்றைக்கி பார்த்தா மின்னல் நைட்டு நிறைய பேர் பிடிச்சி கொடுத்தோம். வீட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்னதான் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டாலும் மக்கள் சொல்வதை பார்க்கையில் பணநாயகம் பரபரப்பாக இயங்குகிறது என்பதை மறுக்க முடியாது.